அவங்க வந்து சர்ப்ரைஸ்ல தத்தளிக்க போறாங்க. வைப் பண்ற ரெண்டு பேரையும் பாருங்க, பேசுறது காதுல கூட கேட்க மாட்டேங்குதுடா. மேபி அது இல்லீகலா என்னன்னு தெரியல. நான் வீடியோ வந்து பொறுமையா பாருங்க. இவளுக்கு தாபானா ரொம்ப அந்த பேண்ட் அவுக்குற அந்த ஒரு சின்ன ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நடக்கவே முடியாது. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பொங்கல் ஸ்பெஷல். vlog இந்த மாதிரி நம்ம அதுவும் ரோட் ட்ரிப்ல இந்த மாதிரி vlog எடுக்கிறது ஒரு டிஃபரெண்டா ஃபீல் ஆகுதுடா. ரொம்ப நாளா நம்ம இந்த நெஞ்சமே எபிசோட்லாம் இல்ல நெஞ்சமே எபிசோட் போட்டோம். ஆனா நம்ம ஒவ்வொரு எபிசோட்லயும் இதை தான் போடுறோம். இந்த மாதிரி நான் வந்து வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு நான் சொல்லல. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு வார்த்தைகளை மாத்திக்கிட்டேன். ஏன்னா தெரியும் நான் சொன்னா நீ இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு. செம்ம சண்டை யாருக்கும் என்னோட அம்மாக்கும் எனக்கும் பயங்கர சண்டை, அடிதடி வெட்டு குத்து அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு கோச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நாங்க வந்து ஊருக்கு பொங்கலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி, ஆக்சுவலி உண்மையாவே வேலை பயங்கரமா இருந்தது. இப்பவே பாத்தீங்கன்னா நாங்க காலைல கிளம்ப வேண்டியது, பொங்கலுக்கு முந்தின நாள் ராத்திரி தான் நாங்க கிளம்புறோமே, கார்ல தான் போறோம். ஸோ அவங்க கிட்ட வந்து நாங்க வரல அப்படின்னு சும்மா சொன்னோம். அவங்க வந்து ஓஹோ அது அப்படி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டாங்க, நல்லாவே கோச்சுக்கிட்டாங்க. ஆமா, நாங்க அதனால காட்டிக்கவே இல்லை. நாங்க இந்த மாதிரி வரல அப்படின்னு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம். அங்கிள் கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். அப்புறம் அவங்க வீட்டை விட்டு எங்கேயா போயிட்டாங்கன்னா நாங்க நடுத்தூர்ல தான் நிக்கணும். அதனால நம்ம சொல்லி வச்சிருக்கோம். ஸோ நேரா போவோம். போயிட்டு வெறித்தனமா இருக்க போது. அவங்க வந்து ஸ்மார்ட்டா இருக்காரு அவரு இல்ல? ஆமா, ஏகே மாதிரி இருக்காரு. ஃபுல் வெள்ள முடி தலைனா அது ஒருத்தர். அதாங்க டாடி கிட்ட எனக்கு பேசிக்கலி கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான், அப்படிதான் வளருவேன். கண்டுக்காதீங்க. ஒரே வாந்தி மயக்கம், மாங்காய் வேணும்னு கேக்குறா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆக்சுவலி வந்து எப்பவுமே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாவது வரும். இந்த வாட்டி சந்தேகம் கூட உங்களுக்கு வந்திருக்காது. அவங்க வந்து சர்ப்ரைஸ்ல தத்தளிக்க போறாங்க. போய் அவங்கள தத்தளிச்சு விடுவோம். வீடியோக்குள்ள போலாம். தைபோரக்கும் நாளை விடியும் நல்ல வேளை. பொங்கல் முந்தின நாள் சரியான டிராபிக் டே, வேற லெவல் டிராபிக். இதுக்கு முன்னாடி பொங்கல் vlogல கேட்டனா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த பொங்கல் இந்த இதெல்லாம் செலிப்ரேஷனுக்கு மட்டுமா அட்லீஸ்ட் வந்து இந்த ஃபாஸ்டாக் இதெல்லாத்தையும் வந்து அட்லீஸ்ட் ஃப்ரீ பண்ண முடியலனாலும் ஒரு பாதி காசாவது பண்ணலாம். அட்லீஸ்ட் பாதி ரேட்டாவது பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு எப்படியும் ப்ராஃபிட் வரதான் போகுது. மக்கள் வந்து கொஞ்சம் ஜாலியா வந்து ஊருக்கு போவாங்க, அவங்களோட ஓன் வெஹிக்கிளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, சரி போலாம். நம்ம கூட புதுசா ஒரு ஆள் ஜாயின் பண்ணிருக்காங்களே, இன்ட்ரோடியூஸ் பண்ணுவியா? ஆமா, ஆல்ரெடி அவனை வந்து ரீல்ல பாத்திருப்பீங்க. சோ லெட்ஸ் வெல்கம் லூசு பய முட்டா பய மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அனீஷ் குமார். நான் லூசு தான். அதான் இவன் தான் பார்த்தேன்னா என்னோட ஸ்கூல்மேட், ஆக்சுவலா கிளாஸ்மேட். அப்புறம் ஸ்கூல்மேட்டா மாறிட்டான். டீச்சருக்குலாம் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு அவனை வந்து கிளாஸ் மாத்தி விட்டாங்க. போ மச்சான், நான் அழுதாது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வரேன்டா. மச்சான் எப்படியா வந்துடா. உன்னையும் அப்படிதான் மாத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுதான் தவறான வைப்னா என்னன்னா எங்களுக்கு தான் கத்துக்கணும். தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சும்மா வைப் பண்ற ரெண்டு பேரையும் பாருங்க, பேசுறது காதுல கூட கேட்க மாட்டேங்குதுடா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நேத்து ராமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. எனர்ஜி சேவிங் மோட்ல இருப்போம். அப்படியா? ஓ சரி சரி. சொல்லு என் ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்க பேசுறது கேட்கவே மாட்டேங்குது எங்களுக்கு. நாங்கெல்லாம் எப்படி கத்துறோம், அலப்பறை பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே குடம் கூத்தாடும், நிறைய குடம் தழும்பாது. அப்ப வைப்னு கிழிக்காத வாய. வைப். சரி ஓகே கைஸ், இவனை பத்தின கதை நிறைய இருக்கு, நான் சொல்றேன். அந்த பஸ் கதையை மட்டும் அந்த பஸ். ஆமா ஆமா ஆமா, நம்ம எப்படி லவ் ஸ்டோரியில வந்து 13-14 எபிசோட்ஸ் போயிருக்கோமோ அந்த மாதிரி இவன் கதையை சொல்றதுக்கு மட்டுமே 200 எபிசோட் தேவைப்படும். பெரிய இடம் போல் இருக்கு. ஒரு கதை மட்டும் சொல்றேன், அது வந்து மேபி அது இல்லீகலா என்னன்னு தெரியல, நான் அப்புறம் சொல்றேன். வீடியோ வந்து பொறுமையா பாருங்க. இது இல்லாம நம்ம கூட ஒரு பெரிய கொரிலாவும் ஒண்ணு ஜாயின் பண்ணிருக்கு. இது இல்லாம 2 குட்டி குஸ்மாலா. அதாவது அனீஷும் பாபுவோட கான்வர்சேஷனா, அனீஷ் பாபு அந்த மாதிரி 2 பேரோட கான்வர்சேஷனா இல்ல யாரோட கான்வர்சேஷன் தெரியல, நீ கரெக்ட் பண்ணு. அனீஷ் நாங்க ஊருக்கு வரோம்டா பாபு. 4 நாய் சேர்ந்து தானே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அந்த 4 நாய் யாருன்னா ஒண்ணுதான், இன்னொன்னு இவன், இன்னொன்னு என்னதான் அப்படி சொல்லிருக்காங்க, இன்னொன்னு ஸ்வேதா. நாங்க இவளுக்கு தாபானா ரொம்ப தாபால சாப்பிடணும்னு ஆசையா இல்ல தாபா மொத்தத்தையும் சாப்பிடணும்னு ஆசையா? தீனி பண்டார. இங்க ஒரு வினோத ஜந்து உட்கார்ந்து இருக்கு, அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். வினோத ஜந்து
டேய் எனக்கும் கொடுத்து தின்னுங்கடான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. என்ன எகத்தாளமா உட்காந்துருக்க நீ? ரொமான்டிக்கா உட்காந்துருக்கேன். ஓ இது ரொமான்டிக்கா? இதுதான் உங்க ஊர் ரொமான்டிக்கா? இது எங்க ஊர்ல வந்து தாய் கிழவிங்க இப்படிதான் உட்காந்து பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் எல்லார பத்தியும் பேசிட்டு இருக்குங்க. அது நான் இல்ல அவ. தாபா வந்து எவ்வளவு ஒரு புனிதமான இடம் தெரியுமா? நான் எத்தனை வாட்டி சாப்பிட்டேன் தெரியுமா இங்க? தாபா புனிதமான இடம். பிறவி பைத்தியம். போட பார்க்காம தாபா ஸ்பெல்லிங் சொல்லு. ஒருத்தன் அதுக்குள்ள மனப்பாடம் பண்ணிட்டான். ஓகே அடுத்து நம்ம கிட்ட தான் வருவாங்க. நம்ம வந்து எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. சீக்கிரம் நாங்க வந்து இவனுக்கு நல்ல ஒரு பொண்ணா தேடிட்டு இருக்கிறோம். கல்யாண மாலை. ஓகே நாங்க சாப்பிடுறோம். நல்ல பையன், கண்டிப்பா நல்ல பொண்ணு. என்ன குண்டு அவனுக்கு ஏதோ அம்மா மாதிரி உட்காந்து என் பையன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு வந்து நல்ல பொண்ணா நாங்க பாத்துட்டு இருக்கோம். சொல்லக்கூடாதுல்ல, அதனால பதிவு பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும், நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து நல்லவங்கள தான் நம்ம கூட சேர்த்து வச்சுப்போம் அப்படின்னு. ஆனா இந்த பையனுக்கு மட்டும் யாரும் பொண்ணு தராதீங்க. அதனாலதான் அவளே கொடுத்துட்டான். யாருமே சொல்லாத ஒரு உண்மையை நான் சொல்லட்டா? நான் அழகா இருக்கேன் அதானே? அட கன்றாவியே. அது உண்மையே இல்ல, நீ அழகாவும் இல்ல அப்படின்னு நான் சொல்லவும் மாட்டேன். இந்த கான்வர்சேஷனை அப்படியே அவாய்ட் பண்ணிடலாம். என்னன்னு கேட்டேன்னா, பஞ்சாப் போயிட்டு நான் தாபா போனது இல்ல. நம்ம போனோம் ஒரு வாட்டி, போனாதான் நம்மளுக்கு தெரியும். இதுல காலை வந்து மடக்கி வைக்க முடியல. இந்த இப்படி வச்சோன்னு வச்சுக்கேன், இப்படி வச்சா வலிக்குது, முட்டியில கயிறு பட்டு வலிக்குது. ஆமா ஆமா. நீ மனுஷியே இல்ல. சோ இப்போ என்ன உங்களுக்கு இங்க பெட் போடணுமா? ஆக்சுவலா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு தான் நினைக்கிறேன். யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து சொல்லுங்க, இல்ல பஞ்சாப்ல இருக்கிறீங்கன்னா நீங்க சொல்லுங்க. ஒரு துணி வந்து நல்ல நிறைய ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா காலுக்கு அடியில நம்ம வச்சுக்கலாம். கண்டிப்பா நம்ம ஒரு கடை போடுவோம், அதுல வைப்போம். ஆக்சுவலாக வந்து சாப்பாடு நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது லைட்டாக வெறும் மசாலாவாக ஃபீல் ஆச்சு. அப்புறம் சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா. யாரும் காஃபின்னு நினச்சிடாதீங்க, பார்க்கறதுக்குலாம் வித்தியாசமாக இருக்குது. சாப்பிட சாப்பிட நல்லா தான் இருக்குது. ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கு. மணி 12 இருக்கும். இன்னும் ஒரு 7 மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு போறதுக்கு. நாங்க நடுவில் ஒரு பிரேக்குக்காக நிக்கிறோம். மார்ஷி, மார்ஷோட பிரேக்கு அண்ட் எங்களுக்கும் பிரேக்கு. நாங்க வந்து எங்களோட பாலியல் ஸ்நேகிதன் பாபுவை பத்தி பேசிக்கிட்டே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம். அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. ரொம்ப பெருமையா அவனோட வரலாறு அதெல்லாம் வந்து தமிழ் பாட புத்தகத்துல வந்து இடம்பெற வேண்டிய கதைகள்லாம் இருக்கு. காவியங்கள் அந்த காவிய கதைகள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டோம், கேட்டுக்கிட்டோம், ஞாபகப்படுத்திக்கிட்டோம், கதை பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னும் அம்மாவுக்கு தெரியாது நாங்க வந்து ஊருக்கு போறோம் அப்படின்றது. ஐயோ பாவம். இவனையும் நான் வந்து ஏமாத்திட்டேன். லைக் என்னன்னா, நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு நைட்டு தான் கிளம்புவோம், அதாவது 14ஆம் தேதி நைட்டு தான் வந்து ஊருக்கே கிளம்புவோம் அப்படின்னு சொன்னோடனே இவனும் வீட்டுக்கு போன் அடிச்சு, அம்மா நான் 14ஆம் தேதி நைட்டு தான்மா கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவங்களும் வந்து அதேதான். எப்படி நீ ஃபீல் பண்ற வந்து உங்க அப்பா அம்மா வந்து உன்னை பார்க்கும்போது மகனே அப்பாவே அப்படின்னு போகணும்னு நீ நினைக்கிறியா, இல்ல ஒரு நாள் லேட்டா வருவான்னு நினைச்சாமே சீக்கிரம் வந்துட்டானே அப்படின்னு நினைப்பாங்க? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, நாளைக்கு வந்து பொங்கல் விட்டுட்டு இருப்பாங்க, நான் வந்து சடனா போயிட்டு என்ட்ரி கொடுப்பேன். ஜாலியா இருக்க அப்படி. சரி ஓகே, ஸோ வந்து போகலாம், போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக என்ன சொல்லு, எத்தனை வருஷம்னாலும் சரி நம்ம எவ்வளோ பேச்சு இவ்வளோ நேரம் பேசிட்டே இருந்தனால உண்மையெல்லாம் வெளியே வருது. இப்படி போகுதா? எவ்வளோ வயசானாலும் சரி, இல்லை எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவை வந்து சர்ப்ரைஸ் பண்ணும்போது குட்டி குட்டி விஷயங்கள் தான். இது ஒன்றும் பெருசாக நம்ம வந்து அது பண்ணோம் இது பண்ணோன்னு இல்லை. அவங்க எதிர்பார்க்காத நேரத்தை நம்ம போய் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து செம ஜாலியாக தான் இருக்கும்ல. கரெக்ட். அவங்க வந்து நான் பார்த்தேன், நீ பாட்டு பேசிட்டே இருக்க. முடிக்கிறதுக்கு வந்துட்டான். செய்திகள் வாசிப்பது உங்கள். இல்ல எனக்கு புரியல. நான் நீ ஒரு நல்ல ஜோக் பண்ணுவேன்னு நானும் வெயிட் பண்ணி பேரை மறந்துட்டேன், அதனாலதான். செய்திகள் வாசிப்பது உங்கள் சுகுமாரன். அண்ணே, இப்ப நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், சாப்பிடுறது. வெரி குட். டப்பா ஓபன் பண்ணும்போது எனக்கு ஸ்மெல் வந்துச்சு.
அப்படி நீங்க மோந்து பாத்துருக்க கூடாது. எனிவேஸ் நம்ம சாப்பிட போறது என்னன்னா ஒரு செம்ம டிஷ். இது வரலும் வந்து இவ்ளோ டேஸ்டான ஒரு டிஷ் நம்ம பாத்துருக்க கூட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு டிஷ் சாப்பிடும். என்னதுன்னா தட் இஸ் நம்ம வீட்ல பண்ண புளியோதரை சாப்பிட போறோம். நம்ம காலையில என்ன சாப்பிட்டோம்? புளியோதரை. மதியம் என்ன சாப்பிட்டோம்? புளியோதரை. இப்போ என்ன சாப்பிடுறோம்? புளியோதரை. மீண்டும் மீண்டுமா? ஓகே, ஸோ வந்து இன்னும் ஒரு 1 hour இருக்கு. செம்ம காண்டில் இருப்பாங்க. ஏன்னா பொங்கல் அதுமா வந்து இல்லை நாங்கள் வரல அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொலை காண்டாகும் கண்டிப்பாக. போவோம், போயிட்டு அந்த காண்டை தணிப்போம். ஆக்சுவலாக ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த பொங்கல் வைப்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இல்லை கரும்பு கட்டலாம் அப்படியே ஃபுல்லாக, அந்த பானை, மஞ்சள், இலை எல்லாமே அப்படியே அடுக்கி வச்சு சூப்பராக இருக்குது. ஊரே வந்து பொங்கல் கோலம் ஆயிடுச்சு. போகலாம், போயிட்டு பொங்கலை என்ஜாய் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து காலங்காத்தால கடமை அணைக்க ஆரம்பிச்சிருச்சு. பேசிக்காவே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நார்மலாகவே அடக்கும் திறமை இருக்கும். ஆனால் அதை பற்றி யாராவது பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்னும் தூண்டுதல் மாதிரி இருக்கும். அது வந்து இன்னும் ஃபோர்ஸாக வர்ற மாதிரி இருக்கும். வயிற்று கலந்து அங்கேயே போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பா. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு சாதுவா இருக்கு. சாதமா இருக்கா? தம்பிங்க அப்போ இங்க ஒரு டீ குடிச்சிட்டு போமா? உடச்சிட்டு வந்துருவானுங்க. இப்போ இந்த ரயில்வே கேட்டு கிட்ட ரயில்வே கேட்டு போட்டுருவாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்ப என்ன பண்ணுவேன்? 7 மணியா போட்டுருவாங்களே. நார்மலாவே என்னன்னா, அதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி, எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. சரிங்கோ. நான் வந்து ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது அர்ஜென்ட்டா எனக்கு வரும், சரியா? அந்த பாத்ரூம் டோர் திறக்கிற வரைக்கும் என்னால வந்து அடக்க முடியும். அந்த பேண்ட் அவுக்குற அந்த ஒரு சின்ன ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அடக்கவே முடியாது. ஒரு சில நேரம் வந்து சொல்றதுக்கு இல்ல, அவ்வளவு மோசமான நடந்திருக்கு. ஏன் இப்ப நான் வந்து ஆய்கதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, ஒருத்தனுக்கு நான் தூண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். ஆனா உனக்கு வந்து நீ முட்டிக்கிட்டு சாவணும். நீ நாரினம் ஒரு பையன் குடும்பம் நடத்த முடியாது. பொட்டல்ல வந்து விட்டல் இட்டுட்டு போகணும். சொல்லும் போதே எனக்கு அப்படியே விட்டுறணும் போல இருக்கா? பொட்டல்ல பொட்டலம் போட்டு போயிடலாம்ல அப்படின்ட்டு. நான் தப்பையில இவனுக்கு ஏத்த மாதிரி பாட்டும் வருது. பாட்டு வச்சா இல்ல மொழன்னு எம்மான்னு வருது. உனக்கு குழந்தைன்னு வரப்போதா? எல்லாமே உனக்கு ஏத்த மாதிரி நடக்குது, என்ன பண்றது? இப்ப நீ ஸ்பீட் பிரேக்கர்ல ஏற்றி இறக்கும் போது எப்படி இருக்கு? எட்டி உதச்சு திறந்துருவாங்க. நீ பொறிச்சு தள்ள போறான்னு நினைக்கிறேன். அங்க அடுப்புல சமையல் பொங்குறதுனால இங்க பொங்கிடும். தம்பி சீக்கிரம் ஆயிப்போங்க, அதனால உங்களை இறக்கி விட்டேன். ஓகேவா? பாய் பாய். அடக்க முடியலையே. தாத்தா கொஞ்சம் வழி விடு. ஹாய், ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஏய், உங்களால அப்படி ஜம்ப் பண்ண முடியாது. ஆற வரைக்கும் ஒரு நம்பிக்கை கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ள தோணுச்சு. எப்படி இருக்கு பொங்கல் அப்பா அம்மா நம்ம சர்ப்ரைஸா போவோம் அப்படின்னு வந்துரும். வந்துருக்கு கோலம்புட எடுத்து விட்டா காரணம் ஓட்ட மாட்டேங்கிறாரு. டாடி கிட்டயுமே நான் வந்து நைட்டு வரலன்னு தான் சொன்னேன். அப்புறம் வேற கொஞ்சம் கோளாறு, இவளை சமாளிக்கிறதுக்கு டாடியால மட்டும்தான் முடியும். இது பண்ண முடியல, டோல் கேட்டு காமிக்கலன்ட்டாரு. அப்போ சரி பொங்கலோ பொங்கல் அதுதான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைச்சோம். ஆனா இது ஃபர்ஸ்ட் வந்துருச்சுல. ரொம்ப நேரமா பொங்கல் மாதிரியே நிக்குது, நான் வரமாட்டேங்குது பாரு. 30 நிமிடங்களுக்கு பிறகு
குளு 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 குளு. ஹலோ ஹாப்பி பொங்கல். சாமிக்கு ஹாப்பி பொங்கல் சொல்லிடுங்க.